தவிக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் தனித்தனியா சின்னம் கேட்டு போட்டியிட வேண்டிய நிலைக்கே தள்ளப்படுவாங்கன்னு தெரிய வந்துச்சு. இது அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவையே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. அதே சமயம் தற்போதைய நிதிநிலை, நிர்வாக பதவிகள் ஆகியவற்றை பொறுத்து விலக்கு அளிக்க அல்லது மாற்று வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் கையாள வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு சாரார்லாம் சொல்றாங்க. தவேகாவின் பொது சின்னம் விஷயத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பரபரப்போட காத்திருந்த நிலையில அனைத்து ஊகங்களையும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இந்திய தேர்தல் ஆணையம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் தவேக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே பொது சின்னத்தின் கீழ் களமிறங்கும் வாய்ப்பு உறுதியாகிருக்கு. இது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் பலமாகவே அமைவதோட புதிய அரசியல் கட்சியா தவேக உடைய அடையாளத்தை மக்களிடையே வலுப்படுத்தும் முக்கிய திருப்பமாகவே பார்க்கப்படுது.